ஈரானுடைய தலைநகர் தெஹரான், இஸ்ஃபஹான் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மரண செய்தியை கேள்விப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் நகரங்களில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மகன் முஜிதபா அவர்கள் அடுத்த ஆயத்துல்லாவாக, அடுத்த ஆன்மீக தலைவராக தேர்வு செய்யப்படலாம் என்கிற பேச்சுக்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சற்று முன்பதாக வெளிவந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக செயல்பட்டு வந்த சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி ஹாமனி அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இந்த செய்திகளை ஈரானும் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஈரானுடைய தலைநகர் தெஹரான், இஸ்ஃபஹான் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மரண செய்தியை கேள்விப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் நகரங்களில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படுகிறது அவருக்கு ஆதரவாக, அமெரிக்காவுக்கு எதிராக. அதே நேரத்தில் ஆயத்துல்லா அலி ஹாமனிக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுகிற ஈரானிய மக்களுடைய காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஆயத்துல்லா அலி ஹாமனி ஒரு அரசியல் தலைவராக இல்லாமல் ஆன்மீக தலைவராக இருந்தவர். கிட்டத்தட்ட 40, 45, 50 ஆண்டுகளாக ஈரானை கையில் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு லீடர். ஹமைனிக்கு பிறகு இவர்தான் ஈரானுடைய முழுமையான அதிகார பீடத்தின் உச்சமாக ஒரே இடத்தில் குவிக்கப்பட்ட அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டிருந்தார். இவருக்கு கீழாக IRGC என்கிற இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு என்கிற ஒரு மாபெரும் இராணுவமும் இருந்து வந்தது. இப்படியான ஒரு சூழலில் தான் தற்போது ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல ஆயத்துல்லா அலி ஹாமனிக்கு பிறகு யார் என்கிற கேள்விக்கு முன்பதாக ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்படுவார் என்று தெரிந்தும் அதே இடத்தில் ஏன் இருந்தார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் செயல்படாமல் போய்விட்டதா, ஏன் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்கிற கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம டீப்பாக போய் பதில் தேடுறதை விட ஈஸியாக புரிந்து கொள்ளுகிற ஒரு பகுதி இருக்கிறது. என்னன்னா, ஆயத்துல்லா அலி ஹாமனி யாரு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஆன்மீக தலைவராக, அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஷியா சித்தாந்தத்தின் ஒரு முக்கியஸ்தராக செயல்பட்டு வந்தவர். அது மட்டுமல்லாமல் 86 வயதுகளை அடைந்த ஒரு முதியவர். அவரால் உடல் அளவில் செயல்பட முடியாத ஒரு முதியவர் தான். மனதளவில் செயல்பட்டாலும் உடல் அளவில் ஓடி ஆடி தெரிய முடியாத ஒரு முதியவராக இருந்தார். எப்படியும் அவருடைய வயது முதிர்வே மரணத்தை நோக்கிய, மரணத்துக்கு நெருக்கமானதாக இருந்து வந்திருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். இப்படியான சூழல்ல தான் எப்படியும் மரணிக்கப் போகிறேன், தான் எப்படியும் கொல்லப்பட்டு விடுவேன் என்கிற ஒரு நிலை அவருக்கு மட்டுமல்ல, முழு ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கும் தெரியும். ஒரு யுத்தம் என்று வந்துவிட்டாலே முதன்மையாக ஆயத்துல்லா அலி ஹாமனி தான் இலக்கு வைக்கப்படுவார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்கும் போதுதான் அவர் என்னுடைய மரணத்துக்கு பிறகு அடுத்ததாக யாரு இந்த இடத்திற்கு வரலாம் என்கிற ஒரு 4 தலைமைத்துவத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதாவது ஹாமனி மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஆன்மீக தலைவர் என்கிற பொசிஷனுக்கு யார் யார் வரலாம், இவர் அல்லது இவர் அல்லது இவர் என்று சொல்லி ஒரு 4 பேர் அடையாளம் காட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி ஜனாதிபதி கொல்லப்பட்டா யார் வரணும், இப்படி துணை அதிபர் கொல்லப்பட்டா யார் வரணுங்கிற எல்லாவற்றுக்குமே முக்கியமான போஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு 4 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஸ்ட்ரக்சர் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்கிறார். எனவே இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தால் தான் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படலாம் என்பது அவர் அறிந்து கொண்ட ஒன்றுதான். அப்படி இருக்கும்போது பங்கர்களுக்குள்ளேயாவது போய் இருக்க வேண்டிய ஒருவர் ஏன் தன்னுடைய அபிஷியல் வாசஸ்தலத்திலேயே இருந்தாரு என்கிற கேள்வியை பொறுத்தவரையில அவர் வேண்டும் என்றே கூட அங்கு இருந்திருக்கலாம். ஏன்னா எப்படியுமே நம்ம கொல்லப்பட போறோம் அல்லது வயது முதிர்வுல மரணிக்க போறோம்னு இருக்கும்போது, வயது முதிர்வுல மரணிக்கும் போது ஒரு ஆன்மீக தலைவர் மரணிச்சிட்டாரு என்கிற ஒரு சாதாரண ஒரு நிலைதான் இருக்கும். ஆனா இப்படி ஒரு யுத்தத்தில் கொல்லப்படும் போது ஒரு மாபெரும் தியாகி, நாட்டுக்காக உயிர் துறந்து விட்டார், அவங்க நம்புகிற அந்த ஷியா சித்தாந்தத்தின் பிரகாரமும் அவர் ஒரு ஷஹீதாக அவர்கள் நம்பி விடுவார்கள். இறைவனுக்காக, இறைவனுடைய மார்க்கத்துக்காக அவர் கொல்லப்பட்டுட்டார் என்கிற ஒரு நிலை அவர்களுடைய நம்பிக்கையாக வந்துவிடும், அந்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கையாக வந்துவிடும். எனவே தான் கட்டி காத்து வந்த, இவ்வளவு காலமாக போற்றி வந்த ஒரு சித்தாந்தம் இந்த ஷியா சித்தாந்தம். இந்த ஷியா சித்தாந்தத்தினுடைய ஒரு முக்கியமான ஐக்கானாகவே பார்க்கப்படுகிறவராக ஆயத்துல்லா அலி ஹாமனி தான் தற்காலத்தில் இருந்திருக்கிறார். எனவே ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் மரணிக்கிற போது இப்படியான ஒரு தாக்குதலில் கொல்லப்பட்டுட்டாருன்னா அவர் ஒரு பெரிய தியாகியாக போற்றப்படுவார் என்பது நிச்சயமாக அவருக்கு
அவருக்கு தெரியாத ஒன்று அல்ல. எனவே அவர் நினைச்சிருந்தா ஒரு பங்கர்களுக்குள்ள போய் இருந்திருக்கத்தான் முடியும். இருக்கவில்லை என்பதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, இப்படியான ஒரு மரணம் எனக்கு ஏற்பட்டால் அது அந்த நாட்டு மக்கள் மத்தியிலையும் அரசாங்கத்துக்கான ஒரு பாதுகாப்பாகவும் அடுத்து வருகிற தலைவர்களுக்கான ஒரு சேஃப்டி பார்டராகவும் அவருக்கு ஒரு தியாகி என்கிற ஒரு மாபெரும் பட்டத்தையும் இந்த உலகத்தில் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்கிற எண்ணப்பாடும் அவருக்கும் இருந்திருக்கலாம், அரசுக்கும் இருந்திருக்கலாம். இல்லைன்னா ஜனாதிபதி சேஃப்டி இடத்துல இருக்கும்போது இவர் அதை விட சேஃப்டியான இடத்துல இருந்திருக்க வேண்டியவர் ஏன் இருக்கல என்கிற கேள்வி இருக்கிறது. எனவேதான் சையது உல்மான் போன்ற ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு போல்டான கருத்தை என்னன்னு கேட்டா, அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொன்றது அவர்களுக்கு வெற்றி அல்ல, அவர்களுக்கு தோல்வி. ஏன்னா ஆயத்துல்லா அலி ஹாமனி மேல இருந்த ஒரு சிலருக்கு இருந்த இந்த இடைக்கால வெறுப்புகள் கூட தற்போது அனுதாப அலையாக மாறிடும். அத்தனை பேருமே அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. நாட்டு மக்களை மீண்டும் தற்போது இருக்கிற ஈரான் அரசுக்கு சாதகமாக மாற்றிய ஒரு காரியமாகத்தான் இது இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நிலைமை மாறி இருக்கிறது என்றால் இதிலே தனக்கு இப்படி ஒரு மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது அறிந்து கொண்டே ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் அந்த இடத்தில் இருந்திருக்கலாம் என்பது ஒரு புரிதலாக தற்போது பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அதை தாண்டி நீங்க இந்த ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்களுக்கு பிறகு யார் தலைவராக வரலாம், யார் அடுத்த பொசிஷனுக்கு வரலாம், எப்படி வரலாம் என்கிற செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தற்போது இருக்கக்கூடிய இந்த ஆயத்துல்லாவை தெரிவு செய்கிற இடம் இருக்குதா இல்லையா, ஆயத்துல்லாவை தெரிவு செய்கிற அந்த கவுன்சிலில் கிட்டத்தட்ட 88 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த 88 பேரும் சேர்ந்து தான் அடுத்த ஆயத்துல்லாவை தேர்வு செய்வாங்க. இந்த வாடிகன்ல அடுத்த போப் யாருங்கிறது தேர்வு செய்வாங்கல்ல, தேர்வு செஞ்சுட்டாங்கன்னா ஒரு புகை வெளியே வரும், வெளியே வந்தால் அவர் தேர்வு செய்யப்பட்டாருன்னு அர்த்தம். அது மாதிரி ஷியா மத ஆன்மீக தலைவரை தேர்வு செய்கிற போது ஈரான்ல என்ன பண்ணுவாங்கன்னா 88 பேர் கொண்ட சுப்ரீம் கவுன்சில் ஒன்று இருக்கிறது. இது தொடர்பான கவுன்சில், அந்த கவுன்சிலில் இருக்கக்கூடிய 88 உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து அடுத்த தலைவர் யார் என்பதை தேர்வு செய்வார்கள். இந்த இடத்துல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று, முதலாவது அலி ஹாமனி தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாகவே 4 பேருடைய பெயர்களை பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு. அந்த 4 பேரில் ஒருவரை தான் தேர்வு செய்ய வேண்டும், 5வது ஆளுக்கு போக இயலாது. அவர் சொன்ன 4 பேர்ல ஒருத்தரை தான் தேர்வு செய்யணும். 2வது என்னன்னு கேட்டா, தேர்வு செய்கிற வரைக்கும் இடைக்கால தலைவராக புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிற வரைக்கும் நாட்டை 4 பேர் கொண்ட வழிநடத்தல் குழு ஒன்று வழிநடத்தும். 4 பேர் கொண்ட ஒரு குழு வழிநடத்துவாங்க. ஆயத்துல்லா அலி ஹாமனி அறிவிச்சிருக்கக்கூடிய 4 பேர்ல ஒருவர் தான் தலைவராக தேர்வு செய்யப்படுவார். 88 பேர் கொண்ட அந்த குழு உறுப்பினர்கள் தான் தெரிவு செய்வார்கள். அப்படி தெரிவு செய்யப்பட்டால் அடுத்த லீடராக அவர் இருப்பார். பெரும்பாலும் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக சுப்ரீம் லீடராக அடுத்ததாக தேர்வு செய்யப்பட இருப்பவராக சொல்லப்படுகிற 4 பேர்ல ஒருவருடைய பெயர் அடிக்கடி வாதிக்கப்படுகிறது. ஆயத்துல்லா அவர்கள் ஹாமனி இருக்கும் போதும் இந்த பேச்சுக்கள் எடுபட்ட காட்சிகளை நம்ம பார்த்திருக்கலாம். முஜ்தபா ஆயத்துல்லா அலி ஹாமனி என்கிறவர், அதாவது ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மகன் முஜ்தபா அவர்கள் அடுத்த ஆயத்துல்லாவாக அடுத்த ஆன்மீக தலைவராக தேர்வு செய்யப்படலாம் என்கிற பேச்சுக்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே அடுத்த லீடராக ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மகன் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. சில நேரங்களில் அவர் அல்லாத மீதி 3 பேர்ல ஒருவர் கூட தேர்வு செய்யப்படலாம். எது எப்படி பண்ணாலும் இந்த 4 பேரில் ஒருவர் தான் தேர்வு செய்யப்பட போகிறார். அடுத்தடுத்த கட்டங்களை பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். ஈரானிய மக்கள் தற்போது இந்த ஒரு யுத்த சூழ்நிலையிலேயும் லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி இருக்கிறார்கள் ஆயத்துல்லா அலி ஹாமனிக்கு ஆதரவாக. இது அவருக்கு ஆதரவான ஒரு பெரிய ஒரு அனுதாப அலைய ஏற்படுத்தும், ஒரு வேவையை உருவாக்கும். இது தற்போது இருக்கக்கூடிய ஈரானுடைய அரசாங்கத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழியாகவும் இருக்கும். ஆயத்துல்லா அலி ஹாமனி மரணித்ததினூடாக தற்போது இருக்கிற அரசை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிவகைகளை இந்த அனுதாபத்தினூடாக உண்டாக்கி கொள்வார்கள், ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்பதையும் சாதாரணமாகவே அத்தனை பேரும் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய மரணம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகவும்
எப்படியும் அவங்க நம்ம மேலே அட்டாக் பண்ணுவாங்க. பண்ணும்போது நம்ம இங்கே இருக்கும்போது அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா தன்னுடைய சகாக்களுக்கும் அவர் அதை சொல்லலாம்ல, எப்படியுமே என்ன கொல்ல போகிறாங்க, என் வயசு வேறு இப்படி தான் இருக்குது, நான் கொல்லப்பட்டுட்டேன்னு சொல்லி சொன்னால் அது எனக்குரிய ஒரு அவர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அவர்களுக்குரிய விமோசனமாக அவங்க பார்த்துருப்பாங்க. இதே நேரத்தில் நாட்டை நீங்கள் இந்த மாதிரி வழி நடத்திக்கிறீங்க என்கிற ஐடியாக்களை அவர் ஆல்ரெடி கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் கூட இந்த சம்பவம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருப்பதை நாம் அவதானிக்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவினூடாக நம்ம சொல்ல வருகிற செய்தியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு சமாதானம் பேரொழியாக வெளிப்பட வேண்டும், சமாதானம் அமைதியும் தான் திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மனிதநேயம் மட்டுமே மக்களை பாதுகாக்கும். எனவே மனிதநேயத்தை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் அத்தனை பேரும் இருக்க வேண்டும். யுத்தங்கள் நீங்கி அமைதி திரும்புகிற ஒரு சூழல் உருவாகுவதற்கு அல்லாஹ்விடத்தில் அனைவரும் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே பிரார்த்தனை செய்வோமாக. அடுத்தடுத்த செய்திகளுக்காக இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களிலும் நம்முடைய வீடியோக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல்களிலும் இணைந்து கொள்ளுங்கள். அதிலிருந்தும் உங்களுக்கான செய்திகள் தந்து கொண்டே இருக்கிறோம். எனவே உண்மை செய்திகளை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு சேவையாகத்தான் இந்த காரியத்தை நம்ம பார்த்து வர்றோம்ங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஜனநாயக ரீதியாக நேர்மைக்காக நீதிக்காக குரல் எழுப்புவோம்.